இப்போ பாருங்கள், இந்த பூமியிலேருந்து ஒன்று எடுக்கிறீங்க. என்ன எடுக்கிறீங்க? இப்போ பாருங்கள், ஒரு மூச்சு காற்று எடுத்துட்டீங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் போய் தண்ணி குடிப்பீங்க, அப்புறம் சாப்பிடுவீங்க, அப்புறம் ஸ்நாக்ஸ் சாப்பிடுவீங்க. பாருங்கள், எடுத்துக்கிட்டே தான் இருக்கிறீங்க. உங்களுக்கு நாளைக்கு என்ன வேலைன்னு கேட்டால் நாளைக்கும் பாருங்கள் ஏதோ எடுக்கிறத பற்றி தான் பேசுவீங்க. எனக்கு வேணுன்ற மனநிலையிலே இருக்கீங்களா இல்லை வச்சுக்கின்ற மனநிலையிலே இருக்கீங்களா? எப்படி இறைவனாவீங்க? இது ஒரு மேக்னெட்டு. இது எவ்வளோ பெருசாக இருக்கோ அவ்வளோ பெரிய ஆற்றல் உள்ளே வரும். இது அளவிட முடியாத அளவுக்கு பெருசாக இருக்குன்னா என்ன ஆகும்? குறையவே குறையாது. குடுக்கு குறையவே குறையாது. குடுக்கு குறையாது. ஏன் இதான் இவ்வளோ பெருசாக இருக்கே? இங்கே தான் காலி பண்ணிட்டீங்களே. இங்கே ஏதாவது வேணும்னா தான் காலி ஆகாது. வேணும்னா ஏதோ இருக்குன்னு அர்த்தம். வச்சுக்கடா அப்படின்ற மைண்ட் செட் வந்துட்டிங்கன்னா என்ன ஆகும்? மனம் பெருசாகிடும், ஓப்பன் ஆகிடும், எக்ஸ்பேண்ட் ஆகிடும். மனமும் ஆறாவும் வெவ்வேறு இல்லை, ரெண்டும் ஒன்று தான். புரிஞ்சுங்க முதல்ல, இது பெரிய சீக்ரெட் இன்னைக்கு. யுவர் மைண்ட் இஸ் த ஆரா, போத் ஆர் நாட் டிஃப்ரெண்ட், போத் ஆர் சேம். அப்படின்னா உங்கள் ஆரா பெருசாகணும்னா எது பெருசாகணும்? மனம் பெருசாகணும். சிம்பிளாக புரிஞ்சுக்குங்க. அளவு கடந்த சக்தி வேணும். ஒருத்தன் 100 வருஷம் உட்காந்து தவம் பண்ணுறான், யாரையும் கண்டுக்காமல். ஒருத்தன் எல்லாரும் கொடுத்து சந்தோஷமாக ஆனந்தமாக இருக்கான். ஏன் அதிகமாக இறைவன் அருளை பெறுவான்னு நினைக்கிறீங்க? இப்போ நம்ம தான் புத்திசாலித்தனமாக நமக்கு எது ஈஸின்னு பார்க்கணும். எதை பண்ணால் பெருசாக அடைய முடியும்னு பார்க்கணும். எதை பண்ணால் ஷார்ட் டைமில் பெரிய லெவலில் ரீச் பண்ண முடியும்னு பார்க்கணும். ஆசைப்படுறது ஆசைப்படுறீங்க, பெருசாக ஆசைப்படுங்கன்றேன். அது வந்துருச்சுன்னா எல்லாமே வந்துரும்ன்றேன். இதெல்லாம் என்னால் முடியுமா? அந்த கேள்வியே வேணாம். இந்த கேள்வி இருக்கிற வரைக்கும் உங்களால் முடியாது. இறைவன் ஒன்றை மட்டும்தான் போதிக்கிறார். என்ன? மனசை பெருசு பண்ணு, உன்னால் எல்லா மேஜிக்கையும் பண்ண முடியும். நீங்கள் ரொம்பலாம் யோசிக்காதீங்க. ஒருத்தங்களுடைய ஆறாவை நீங்கள் செக் பண்ணணும்னா அவங்ககிட்ட போனாவே அந்த அதிர்வு ஏற்படும். நீங்கள் எந்த அளவுக்கு ஒருத்தருடைய அதிர்வை ஃபீல் பண்ண முடியுதோ அந்த அளவுக்கு அவங்களோட ஆறா வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குன்னு அர்த்தம். ஆனால் அதுக்கு மனசு பெருசாகணும். சும்மா மெடிடேஷன் பண்ணாலும் ஆறா பெருசாகும். ஆனால் மனதை விரிவுபடுத்துவதை விட ஒரு 100-200 மடங்கு ரிசல்ட்டு கம்மியாக தான் கொடுக்குது. ஏன்னா நமக்கே தெரியணும். முதல்ல நம்ம ரெகுலராக மெடிடேஷனில் உட்காடுறோமா? எல்லா சீக்கிரட்டும் சொல்லியாச்சு. இன்னும் ஏன் நம்ம பண்ணுறதில்ல? சொல்லுங்கள், பதில் சொல்லுங்கள். இதோட வேறு ஏதோ பெருசாக தெரியுது, அதனால அதுக்கு ஓடிட்டு இருக்கீங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. இப்போ நீங்கள் பண்ணிட்டு இருக்கிறதோட இதுதான் பெருசுன்றது உங்களுக்கு இன்னும் புரியல. அது புரிஞ்சுதுன்னா அதை பண்ண மாட்டீங்க. இவ்வளோதான், வேறு ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. ஒருத்தன் 60 வருஷம் வைராக்கியமாக காட்டுக்குள்ளே இருக்கான், ஒரு 40-50 வருஷம் ஒரு இன்ஸ்டியூஷனில் போய் உள்ளே இருந்துட்டு வெளியே வராமல் அங்கே ஆக்கி போடுற சாப்பாடை செஞ்சுட்டு அங்கே வேலை பார்த்துட்டு இருக்கான். அப்படின்னா என்னாலெல்லாம் எப்படிங்க அப்படி போக முடியும் நீங்கள் கேட்குறீங்க. இப்போ அப்படி போங்கன்னு நான் சொல்ல. அவனுடைய வைராக்கியமும் உங்கள் வைராக்கியமும் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கன்ற. உங்களுக்கு வரக்கூடிய இந்த வலி வேதனைகள் எல்லாமே இன்று இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எதை சார்ந்து இருக்கிறது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மனதை சார்ந்து தான் இருக்கிறது. உங்களுக்கு ஏன் மனசு இவ்வளோ வலிக்குதுன்னா பெரிய சுயநலவாதியாக மாறிட்டீங்க, அதனால தான் வலிக்குது. வலிக்குதுன்னா என்னன்னு முதல்ல புரிஞ்சுக்குங்க. நான் ஒன்று எதிர்பார்க்குறேன், எக்ஸ்பெக்டேஷன். ஆனால் வந்து அந்த மாதிரி அது இல்லை, அது ரியாலிட்டி. இறைவன் என்ன நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களோ அதை அப்படியே கொடுப்பாரு என்கின்ற நிதர்சனம் உண்மை இல்லை. உங்களுக்கு மனசு ஏன் இவ்வளோ வலிக்குதுன்னா இப்போ நீங்கள் கால்குலேட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்த எல்லா மன வலி வேதனை எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணுங்கள். நல்லா ஆழமாக புரிய வைக்கிறேன் உங்களுக்கு. ஏன் அத்தனை வலி வேதனை வந்தது மனசில்? குடும்பம் பிரச்சனை, பொண்டாட்டி பிரச்சனை, புருஷன் பிரச்சனை, பிள்ளைங்க பிரச்சனை, டீச்சர் பிரச்சனை, ஆஃபீஸ் பிரச்சனை. இது எல்லாமே ஏன் வருது? அங்கே ஏதோ ஒன்று நினச்சிருப்பீங்க, ஆனால் வேற ஒன்று நடந்திருக்கும், அதனால வலிக்குது. இப்போ பிரச்சனை என்னென்னா அதை ஏற்றுக்கிட்டு விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த வலி அதோட கட் டவுன் ஆகிடும். ஒவ்வொரு நாளைக்கும் ஏகப்பட்ட சுச்சுவேஷன்ஸை சந்திக்கிறீங்க. இதில் ஏகப்பட்ட எதிர்பார்ப்பு உங்களுக்கு வந்துருச்சு. ஒவ்வொரு சுச்சுவேஷன்லையும் எதிர்பார்ப்பு இருக்குது. இப்போ ஒவ்வொரு இடத்துலையும் போய் அடி வாங்கிட்டு முட்டிட்டு வந்து வலியில் கத்துறீங்க, வலிக்குது வலிக்குது வலிக்குது. இப்போ புத்திசாலி சுச்சுவேஷனை எதிர்பார்ப்பு இல்லாமல் ஃபேஸ் பண்ணுவானா, எதிர்பார்ப்போட போய் ஃபேஸ் பண்ணுவானா? எதிர்பார்ப்போட போய் ஃபேஸ் பண்ணுறவனுக்கு அந்த வலி விஷமாக கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேரும். இதுக்கு பேர் தான் கர்மா. ஒவ்வொன்றிலையும் எதிர்பார்க்குறீங்க, ஒவ்வொன்றும் அந்த மாதிரி நடக்காது. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சேர 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 என்ன ஆயிடுறீங்கன்னா ஒரு கட்டத்திற்கு மேல் யாரு சொன்னாலும் கேட்காத அரக்கனாக அரக்கியாக மாறி விடுகிறீர்கள். காரணம் என்ன? அந்த மனசு உண்மையை ஏற்றுக்கிறத விட்டுட்டு சம்மந்தமே இல்லாமத ஒன்றை நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கு. நடக்கிற உண்மையை ஏற்றுக்கிறத விட்டுட்டு லூசு மாதிரி நடந்ததே நினச்சி உட்காந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்குது. சின்ன சின்ன தப்பு நடந்துட்டா கூட என் வீட்டில் இப்படி ஒரு மிஸ்டேக் நடக்கலாம், எங்கடா வீடு இருக்குது, இங்கே வீடும் இல்லை ஆளும் இல்லை, லூஸ் எது கத்திக்கிட்டு இருக்குன்னே புரியல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கோவம் வருமா உங்களுக்கு? பைத்தியம், இதுக்கு சொன்னாலும் புரிஞ்சு தொலையாது, சரி போயிடுவோம் அப்படின்னு போயிடுவீங்க. நீங்கள் ஏன் அக்கௌண்ட்லேருந்து எப்படி நீ காசு இவ்வளோ காசு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒருத்த கத்திட்டு இருந்துக்கானா கூட உங்களுக்கு என்ன தோணும்? அக்கௌண்ட்டு எங்கே வச்சுருக்கான்னு தெரில, வெறும் நம்பர் மட்டும்தான் இருக்குது, அந்த நம்பர் எங்கே போய் போடுவான்னு தெரில, இந்த பணம் இப்போ எவன் வச்சுருக்கிறான்னே தெரில, என் காசு எடுத்து நீ செலவு பண்ணிட்டேன்னு நம்ம பேசுகிறான், இந்த நாய் இன்னைக்கு தூங்குனானா காலைல எந்திரிப்பானான்னு தெரியாது. எப்படி இருக்கும் இது? எப்பேற்பட்ட விஸ்டம் இது! உங்களுடைய ஒவ்வொரு நொடியும் இந்த மைண்ட் செட்டோட தான் வாழணுன்றேன். அப்போ தான் ஞானம் விளங்கலைன்னா விளங்காது. நல்லா புரிஞ்சுக்குங்க, இது ரொம்ப ஆழமான ஒரு தத்துவம் இது.
நாளைக்கும் விடியும், நாளைக்கும் சம்பாரிச்சுப்போம் நினச்சிங்கன்னா பிரச்சனை. இப்போ மட்டும்தான் என் கையில் இருக்குது, இங்கே நான் என்ன பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா ஞானம். முடிஞ்ச அளவு அது ஃபுல்லாக இருக்க முடியாது. ஒரு 24 மணி நேரத்தில் அப்பப்போ டைம் கிடைக்கும் போது ஞாபகம் வச்சு ஓவராலாக ஒரு 1/2 ஹவர்லேருந்து 1 ஹவர். இப்போ இந்த 1 ஹவர்லாம் அங்கங்கே நீங்கள் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அக்குமுலேட் ஆகி என்ன ஆகுனா, அப்புறம் நீங்களே ஞாபகம் வச்சுக்காமல் இருக்கும்போது கூட அதுவே அதை ஞாபகம் வச்சுக்கிற அளவுக்கு வந்துடுவீங்க. ப்ரெசென்ட்டில் இருக்கிறது சின்ன காரியமே இல்லை, முதல்ல புரிஞ்சுக்குங்க. ப்ரெசென்ட்டில் இருந்துட்டிங்கன்னா வந்த வேலை முடிஞ்சதுன்னு அர்த்தம். நீங்கள் இன்னும் 1000 பிறவிலாம் எடுக்கவே தேவையில்லை. இதுக்கு பேர் தான் வாசி வசப்படுதல்னு சொல்லுவாங்க. வள்ளலார் அதை தெளிவாக கேட்குறாரு. வாசி என்கிறாயே வெண்ணிலாவே, வாசி என்ன பேச கண்டாய் வெண்ணிலாவே. வேண்டாம் வாசி யோகம்னு சொல்லிட்டே சுற்றிட்டு இருக்கிறியே ஊரெல்லாம், வாசி உங்ககிட்ட என்ன பேசுச்சு சொல்லுன்னு கேட்குறாரு. இப்போ நீங்கள் சொல்லுங்கள் வாசின்னா என்ன? சிவாவை திருப்பி போட்டால் வாசின்னு வருன்றீங்களா? பூரா புக் நாலேஜ். மூச்சுன்ற ஒன்றே இருக்காது, அதான் வாசி. மூச்செல்லாம் மனிதனுக்கு உட்பட்டதுங்க, வாசின்றது இறைவனுக்கு உட்பட்டது. அங்கே மூச்சுன்ற ஒன்றே இருக்காது, அங்கே ஒளி தான் வேலை செய்யும். அதான் வாசி வசப்படுதல்னு அர்த்தம். இப்போ இருக்கிறதுலே பெரிய வேலை. யோக பயிற்சிலாம் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு டாஸ்க்காக புரிஞ்சு அந்த ஃபோக்கஸ்குள்ளே போகும். அப்போ நீங்கள் கவனிச்சுட்டு இருப்பீங்க, அப்போ ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குமீங்க, அப்புறம் இங்கே கவனிப்பீங்க, இதுக்கு ஏதோ டிஃப்ரென்ஸ் இருக்குது, அதை கவனிக்கணும், அதை ஆராய்ச்சி பண்ணணும் அந்த பயிற்சியை. இது ஒன்றை நீ பிடித்துக்கொள், இது ஒன்றை நீ அறிந்து விடு, இது ஒன்றை நீ புரிந்து கொள், உனக்கு அடுத்த பிறவி என்பது கிடையாது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய உடல், கை, கால் அனைத்துமே பார்த்தீங்கன்னா மாயைனா என்ன? உண்மை போல தோன்றும், ஆனால் உண்மை இல்லை. இந்த கண்ணுக்கு தெரியக்கூடிய இந்த பொருட்களுக்காக ஏங்கி டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. இதை கற்றுக்கிறதுக்காக மறுபடியும் பிறப்பீங்க. எனக்கு வேணுன்ற மனநிலையிலே இருக்கீங்களா, இல்லை வச்சுக்கின்ற மனநிலையிலே இருக்கீங்களா? இப்படி இறைவனாவீங்க. இறைவன் ஒன்றை மட்டும் தான் போதிக்கிறார். என்ன? மனசை பெருசு பண்ணு, உன்னால எல்லா மேஜிக்கையும் பண்ண முடியும். இப்போ நீங்க பண்ணிட்டு இருக்கிறதோட இதுதான் பெருசுன்றது உங்களுக்கு இன்னும் புரியல. அது புரிஞ்சதுன்னா அதை பண்ண மாட்டீங்க. உங்களுக்கு வரக்கூடிய இந்த வலி வேதனைகள் எல்லாமே இன்று இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எதை சார்ந்து இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனதை சார்ந்து தான் இருக்கிறது. இறைவன் என்ன நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களோ அதை அப்படியே கொடுப்பாரு என்கின்ற நிதர்சனம் உண்மை இல்லை. அந்த மனசு உண்மையை ஏத்துக்கிறத விட்டுட்டு சம்பந்தமே இல்லாமத ஒன்றை நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கு. இப்போ மட்டும்தான் என் கையில் இருக்கு, இங்கே நான் என்ன பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா ஞானம். ப்ரெசென்ட்ல இருந்துட்டீங்கன்னா வந்த வேலை முடிஞ்சதுன்னு அர்த்தம். நீங்கள் இன்னும் 1000 பிறவிலாம் எடுக்கவே தேவையில்லை. இது ஒன்றை நீ பிடித்துக்கொள், இது ஒன்றை நீ அறிந்து விடு, இது ஒன்றை நீ புரிந்து கொள், உனக்கு அடுத்த பிறவி என்பது கிடையாது. இந்த கண்ணுக்கு தெரியக்கூடிய இந்த பொருட்களுக்காக ஏங்கி டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. இதை கற்றுக்கிறதுக்காக மறுபடியும் பிறப்பீங்க.